மொய் விருந்து தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். தோழமைகள் அனைவருக்கும் இன்றைக்கி நான் கதம்ப சட்னி எப்படி வைக்கலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தா தான் எதுக்கப்புறம் என்ன போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு எண்ணெயை காய வச்சுருக்கேன். எண்ணெயை காய வச்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடிச்சிட்ருக்கு. நான் சைடில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நான் போட்டு நல்லா பொரிய விட போகிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா அந்த எண்ணெயோடு வதக்க போகிறேன். வதக்கிட்டு நான் ஒரு கை அளவு தேங்காய் துண்டுகளை வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்க போகிறோம். வதக்கிட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு 10 பீஸு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து மல்லி இலை, இதையும் போட்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நான் வதக்குறேன். நான் இது நல்லா வதங்கணும் கூட அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கணுங்கிறதுக்காக வதக்குது. சின்ன சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 வத்தல், அதையும் இதோடு போட்டு நான் வதக்குறேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பை நான் போட்டுட்டு நல்லா வதக்கி முடித்ததுக்கப்புறம் இதுக்கு புளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு வதக்கிட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் மாற்றி அதை கிரைண்ட் பண்ண போகிறேன். இது நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இது கதம்ப சட்னி எல்லா பொருளும் போடுறதுனால தான் இது கதம்ப சட்னிங்கிறோம். இப்போ நான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நல்ல காரசாரமான சட்னியை அரைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் இட்லிக்கெலாம் நல்ல காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் தோசை ஊற்றிருக்கேன். தோசைக்கும் நல்ல அருமையான ஒரு சைடிஷாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.